வணக்கம், hello, welcome to Degree Coffee. இதுதான் எங்க சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம நிறைய நியூ ரெசிபிஸ் ட்ரை பண்ண போகிறோம். ரெசிபிஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வரும்போது, ஸோ தமிழ் ரெசிபிஸ் எல்லாமே டிகிரி காஃபியில் இருக்கும். இங்கிலீஷ் ரெசிபிஸ் எல்லாம் கிச்சன் டேட்னு இன்னொரு சேனல் இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டு கிவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டிகிரி காஃபி. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கப் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், 6 பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 2 சின்ன வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், 1 சின்ன துண்டு புளி, 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு. ரோஸ்டட் வேர்க்கடலை உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க பேன் மீடியம் ஹீட் ஆனதும் எண்ணெய் எதுவும் போடாமல் வேர்க்கடலையை கொஞ்சம் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். டூ மினிட்ஸாக வறுத்துட்ருக்கோம். இப்போது வெளியில் பார்த்தோன்னா நல்லா அங்கங்கே ப்ரௌன் ஆகி நல்ல வாசனையும் வருது. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். அதே பேனில் இப்போது 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடச்ச கடலையும் புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். இதோட நம்ம அந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு போட்டிருக்கோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடித்தோடனே நம்ம கருவேப்பிலை போட்டு இதை நம்ம அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிடலாம். Thank you so much for watching this video.